உங்களோட தாட்ஸ் தான் நீங்கள் யாருங்கிறதே டிஃபைன் பண்ணுது. எப்போவுமே எனக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட் இருந்துகிட்டே இருக்கும். என்னோட சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே சரி, எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு நெகட்டிவிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அது அப்படி நடந்திருக்காது. பட் ஆனால் நான் என்ன நினப்பேன் அப்படின்னா, ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோ, ஒருவேளை அப்படி நடக்குமோ இப்படின்னு நம்பர் ஆஃப் தாட்ஸ் எனக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். லெட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ரீசெண்ட் டைமில் கூட ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். பட் ஆனால் எனக்குள்ளே என்ன தாட்னா, இந்த ஜிம் போனால் இவங்கெல்லாம் நம்ம மதிப்பாங்களா, இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த ஜிம்முக்கு போகலாமா, இவங்கெல்லாம் ஹைஃபையாக இருக்காங்களே, என்னாலலாம் அப்படி ஆக முடியுமா. இன்ஃபேக்ட் இப்போ நான் பிஸ்னஸ் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிஸ்னஸ் அப்போ கூட எனக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா, எனக்கெலாம் கிளைண்ட்ஸ் வருவாங்களா, என்னாலலாம் அதெல்லாம் பண்ண முடியுமா, இப்படின்னு நம்பர் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் யாருங்கிறத டிஃபைன் பண்ண போகுது, ரைட்? இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வந்து நிறையா விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் நிறையா விஷயங்களில் என்னவா யோசிக்கிறோம் அப்படின்னா, நெகட்டிவாக மட்டும்தான் யோசிக்கிறோம். பாசிட்டிவான எந்த ஒரு தாட்ஸுமே நம்ம கொடுக்கறதும் கிடையாது. அட் த சேம் டைம் நமக்குள்ளே நம்ம ஓட்டுற விடுறதும் கிடையாது. நான் நிறைய டைம் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், எனக்கே இப்படி ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்குது, நான் வந்து ஒழுக்கமாக இருக்கேன், நான் டிசிப்ளினாக இருக்கேன், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன், நிறையா விஷயங்கள் நான் பண்ணுறேன், இருந்தாலும் நான் எங்கே லேக் ஆகுறேன் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ். நெகட்டிவ் தாட்ஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஓகேவா? அதுக்கு நெகட்டிவ் தாட் வரவே கூடாதா அப்படின்னு கேட்டால், லைஃப்பில் நெகட்டிவ் தாட் அப்படிங்கிறது கம்பல்சரியாக இருக்கும், வரும். பட் நம்ம அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி டேக்கிள் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ நிறையா பேருக்கு வந்து இந்த நெகட்டிவ் தாட் அப்படின்னாலே வந்து நெகட்டிவ் தாட் ஐயோ வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு பயப்படுவாங்க. பயப்பட ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் தாட்டுங்கிறது இன்னும் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஆஃப் த டைம் நெகட்டிவ் தாட்டை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த நெகட்டிவ் தாட்லேருந்து வெளியே வரதுக்கு, அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு செவி சாய்க்காமல், அதாவது அந்த நெகட்டிவ் தாட்டோட பேச்சை கேட்காமல் இருக்கலாம். லெட்ஸே நமக்குள்ளே நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஓகே நெகட்டிவ் தாட் வந்துட்டு போகுது. எனக்கு நிறையா கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கிளைண்ட் வந்து அவருக்கு வந்து ப்ராப்ளம் எதுலேயுமே கிடையாது. அவருக்கு எங்கே ப்ராப்ளம் அப்படின்னா, அவரோட தாட்ஸில், சிந்தனைகளில் மட்டும்தான். 24 மணி நேரமும் எனக்கு வந்து நெகட்டிவிட்டின்னு இப்படி நெகட்டிவாகவே, அதாவது அவர் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, கால்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. உடனே இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த தாட்ஸுக்கு நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. லெட்ஸே யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த இடத்துல தான் இதுதான் நெகட்டிவ் தாட்ஸ்னு வச்சுப்போம், ஓகேவா? இந்த நெகட்டிவ் தாட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்துட்டு இந்த இடத்துல எதுவுமே ரீப்ளேஸ் பண்ணாமல் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அழுக்கு வந்து சேரும், டஸ்ட்டு சேரும். ஸோ இந்த நெகட்டிவ் தாட்டுக்கு இன்னும் நீங்கள் ஒரு இமேஜ் கொடுத்துட்டே இருப்பீங்க. பட் இதுவே இந்த நெகட்டிவ் தாட் இருக்கிற இடத்துல ஒன்ஸ் இதை நீங்கள் அப்படி தட்டி விட்டுட்டு இந்த இடத்துல பாசிட்டிவ் தாட்டை கொண்டு வந்து கொஞ்சமாக இம்ப்ளான்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த நெகட்டிவ் தாட்டு கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகி காணாமல் போக ஆரம்பிக்கும். அப்போது இம்ப்ளான்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, ஜேர்னல். ஒரு நெகட்டிவ் தாட் வருதுன்னா அதை நீங்கள் பாசிட்டிவாகவும் வந்து பார்க்கலாம். நிறையா வந்து இதில் ஆப்டிமிஸ்டிக், பெசிமிசம் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இந்த ஆப்டிமிஸ்டிக்ங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கெட்டதுலேயும் நல்லதை பார்ப்பாங்க. பட் இந்த பெசிமிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கெட்டதுலேயும் கெட்டது பார்ப்பாங்க, நல்லதுலேயும் கெட்டது தான் பார்ப்பாங்க. நானும் மேக்ஸிமம் திரும்ப அப்படி தான் இருந்திருக்கேன், ஓகே? ஸோ அப்போது யோசிச்சு பாருங்கள், ஏன் இந்த நெகட்டிவ் தாட் வருது, எதனால் வருது? இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்களுக்குள்ளே என்னென்னா, இந்த வேலையெல்லாம் நமக்கு கிடைக்குமா, இதெல்லாம் நமக்கு வந்து நம்மளாம் பண்ண முடியுமா, நம்மளாம் இந்த இன்டர்வியூவில் ஜெயிக்க முடியுமா, சாத்தியமா, இப்படின்னு நம்பர் ஆஃப் தாட்ஸ் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் வருது, எதனால் வருது? மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஒன்று நீங்கள் ப்ராப்பராக அதுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்பீங்க. அதனால தான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் இந்த மாதிரி தாட்ஸ் வரும். லெட்ஸே எனக்குமே இந்த மாதிரி தான். இப்போ ஜிம் போகிறதுக்கு அந்த சுச்சுவேஷனுக்கு நான் போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து ஐயோ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்காங்களே, நம்ம இப்படிலாம் இல்லையே அப்படின்னு. ஸோ அப்போ நான் உட்காந்து ஜேர்னல் எழுதி நான் யோசித்து பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, நான் அந்த தகுதியில் அப்போ அந்த தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, என்னோடய ஃபிசிக்கலும் சரி மென்டலியும் சரி நான் கொஞ்சம் இல்லை, உன்னோட ஸ்கில்லை நீ வளர்த்துக்கோ, உன்கிட்ட பணம் இருக்கணும், இல்லை நீ ஷோ ஆஃப் பண்ணணும், உன்ட்டு நல்ல ட்ரெஸ் போட்டால் தான் நீ வந்து இப்படி அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இப்படிங்கிற இந்த மாதிரியான பிலீஃப்ஸை எனக்குள்ளே நான் வந்து திணிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த பிலீஃப்ஸை நான் எப்படி திணிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும்போது பார்த்தா, என்னோட சப்கான்ஷியஸை நான் ரீப்ரோக்ராம் பண்ணுறேன். சப்கான்ஷியஸை எப்படிடா ரீப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னா, விஷுவலைசேஷன் மூலயமா, ரெண்டாவது வேர்ட்ஸ் மூலயமா. விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது RAS அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. RAS அப்படின்னா என்னென்னா,
ரெக்டிகுலரோ என்னமோ ஒன்று வரும். ஓகேவா, இது வந்து பிரெயினில் இருக்கிற ஒரு விஷயம் ஒன்று. இது நீங்கள் அதிகமான இமேஜினேஷன், அதாவது விஷுவலைசேஷன் பண்ண உங்கள் லைஃப்பில் ரியாலிட்டியில் அது கொண்டு வரதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவான். இப்போ லெட்ஸே பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ், ஸ்போர்ட் பர்சன்ஸ், இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான விஷுவலைசேஷன் பண்ணுவாங்க. அதாவது அவங்க போய் ஜெயிக்கிற மாதிரி, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம். பிகாஸ் விஷுவலைசேஷனோட பவர் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அவங்களோட சப்கான்ஷியஸை ப்ரோக்ராம் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்களை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இதை நம்பாமல் ரியாலிட்டி இது தான் அப்படின்னு 3% ஆஃப் த விஷயத்தை மட்டும் தான் நம்புறோமே தவிர, மீதி இருக்கிற 97% ஆஃப் த உங்களுக்குள்ளே இருக்க பொட்டென்ஷியல் நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க, வெளியே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டீங்க. அதுதான் எங்கள் பிரச்சனையே. உங்களுக்கு வெளியே தெரிகிற விஷயங்களை மட்டுமே வச்சு இவ்வளோதான்ப்பா லைஃப், இப்படி தான் இருக்கணும் இப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு போகிறீங்க. பட் கடவுள் உங்கள் கண்ணுக்கு தெரியாதவர், ஆனால் நிறைய அற்புதங்கள் இங்கே நடக்குது. சப்கான்ஷியஸ் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதனால் இன்றைக்கி ஏன் ஒருத்தன் வந்து எப்படி டேவிட் காகின்ஸ் அப்படிங்கிறவர் எப்படி இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கார், எப்படி இவ்வளோ சூப்பராக விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, எப்படி எலான் மாஸ்க் எப்படி இவ்வளோ தெளிவாக இருக்காரு அவரோட பிஸ்னஸில் அப்படின்னா, அவங்க சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், யாராவது ஒருத்தர் அஃபர்மேஷன் சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் எல்லாமே இப்படி தானே பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் ஏன் அதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் போய். ஆனால் ஒருத்தவங்க பண்ணுறாங்கல்ல, அவங்க சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்க மட்டும் இப்படி பண்ணுறாங்க. அப்போ இந்த விஷயங்களுக்கு பின்னாடியான நிறையா சீக்ரெட்ஸ் இருக்குது இல்லையா? அப்போது இதை நம்ம தான் ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போது இந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூக்கி போட்டு பாசிட்டிவான தாட்குள்ளே வாங்க. பாசிட்டிவான விஷயங்களை உங்களுக்குள்ளே இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்பர் 1 அஃபர்மேஷன் சொல்லுங்கள். நம்பர் 2 விஷுவலைஸ் பண்ணுங்கள். நம்பர் 3 ஜேர்னல் பண்ணுங்கள். நம்பர் 4 மெடிடேஷன் பண்ணுங்கள். நம்பர் 5 உங்களோட லிமிட்டிங் பிலீஃப்ஸாக அடித்து உடச்சிட்டு புதுசான பிலீஃப்ஸை உங்களுக்குள்ளே திணிக்க ஆரம்பிங்க. இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத விஷயங்களை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் KJ. லவ் யூ கைஸ்.